இயேசு யோவான் 3வது அதிகாரத்துல நிக்கதேமு கிட்ட வந்து சொல்றப்ப, எப்படி மோசையினால் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதுபோல மனுஷகுமாரன் ஒருவரும் கெட்டு போகாமல் ரட்சிக்கும்படியாக உயர்த்தப்பட வேண்டும். இன்னும் யோவான் சுவிசேஷத்துல சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது எல்லாரையும் என்னிடமாக இழுத்து கொள்ளுவேன். தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு எசேக்கியா ராஜாவுடைய காலம் வரைக்கும் தூபம் காட்டி கொண்டு அதை வணங்கி கொண்டு இருந்தார்கள். ஆனா இவை ராஜாவான உடனே கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அதை உடைத்து போட்டு விட்டான். எசேக்கியா ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொழுது அசீரியா ராஜா வந்து தேசத்தை பிடிக்க வர்றப்ப தன்னுடைய ஸ்தானாபதிகள்கிட்ட சொல்லி அனுப்புறான், நீர் வந்து நான் சொல்றபடி கேட்டு எனக்கு நீர் வந்து நான் கேட்கிற வெகுமதியை நீ வந்து வரி கட்டணும். என்ன வரி கட்டணும் அப்படின்னு சொல்றப்ப அவன் என்ன சொல்லி அனுப்புறான், இந்த யூதாவில் இருக்கக்கூடிய அந்த எசேக்கியா ராஜாவினிடத்துல 300 தாளந்து வெள்ளியையும் 30 தாளந்து தங்கத்தையும் எனக்கு வந்து கப்பம் கட்டணும், வரி கட்டணும். அப்போ எசேக்கியா சொல்ற, சரிப்பா நீ ஒன்றும் எங்கள் தேசத்தில் நீ வர வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டாம், நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். பொதுவாக வந்து சொல்லுவாங்க, ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கோ இல்லை வந்து ஒரு மல்யுத்த வீரன் எதிரி கீழே விழுந்துட்டான்னா அவன் உடனியில் கழுத்து மேலே காலை வச்சுட்டு அவனை தலை தூக்க விடாமல் போட்டு அமுக்குவான். அதனால தான் சொல்கிறோம், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான். பிசாசுக்கிட்ட போய் ஒரு தடவை கூட காலில் விழக்கூடாது. அப்படி விழுந்துட்டா நம்மளை தலை தூக்காதபடிக்கு போட்டு அமுக்குவான். இயேசுகிட்ட வந்து சொன்னா, ஒரு தடவை என்னை விழுந்து கும்பிட்டா போதும், இதை எல்லாம் உனக்கு தருகிறேன். சரி ஒரு தடவை தானே, யாரும் பார்க்கல, காலில் விழுந்துருவோம் அப்படின்னு விழுந்தா அவ்வளவுதான், தலையை தூக்க விடாமல் போட்டு நசுக்குவான். அப்போ இவன் என்ன சொல்லிட்டான், சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பேசாமல் வர்ற 300 தாளந்து, அதாவது அவ்வளவு வந்து வெள்ளியும் பொண்ணையும் கேட்குறேன், சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்டையும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பனிமூட்டில் இருக்கக்கூடிய வெள்ளியும் பொண்ணையும் சாலமோன் வந்து எவ்வளவு பார்த்து பார்த்து ஆலயத்தை கட்டினானோ அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து இவன் கொடுத்து பார்க்குறான். ஆனால் மறுபடியும் அவன் யுத்தத்துக்கு தான் வர்றான். பார்த்தீங்கன்னா நம்புகிறேன், இவர் என்னை சுகமாக தங்க பண்ணுவார். அதனால் இந்த அசீரியா ராஜாவுடைய ஆளுகையை நான் நீக்கி போடுறேன், நீ கேட்குறத இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து